ஓய், நீதான் மயூரி காலனி இருக்கிற பிரபுவா? இவரு கருணமகா பிரபு. தாய்க்குளம் தண்ணி கேட்டா தாராளமா கொடுப்பாரு. அதுவும் லாரி லாரியா கொடுப்பார். இப்ப எங்களுக்கு ஒரு குடம் தண்ணி வேணும், தருவியா? தண்ணி தானே வேணும், தண்ணியே காட்டுறேன். டாக்டர், சாரி, உங்க 2 பேருடைய ரத்தமும் அவருக்கு மேட்ச் ஆகல. எங்க கிட்ட பி பாசிட்டிவ் ரத்தமும் ஸ்டாக் இல்ல. டாக்டர், உயிர் நண்பன் சொல்றான். அவனுக்கு உயிருக்கு ஆபத்தான நிலையில எங்க ரத்தம் கூட கொடுக்க முடியலையே. எக்ஸ்கியூஸ் மீ டாக்டர், என்னோட பிளட் குரூப் பி பாசிட்டிவ் தான். நான் அவருக்கு ரத்தம் கொடுக்குறேனே. ஓகே, அதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. மிஸ்டர் பிரபு, உங்களை வீட்டுக்கு போலான்னு டாக்டர் சொல்லிட்டாரு. உங்க உடம்பு குணமாயிடுச்சு, காயமும் ஆறிடுச்சு. வெளிக்காயம் ஆறிடுச்சு, ஆனா மனசுல நீ ஏற்படுத்தின காதல் காயம் இன்னும் ஆறல. ஆமா, உங்க இதே ஆஸ்பத்திரியில எப்ப என்ன அட்மிட் பண்ண போற? எப்ப நீங்க இந்த ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆனீங்களோ அப்பவே என் இதயத்தையும் உங்களை அட்மிட் பண்ணிட்டேன். இனிமே நீங்க நிரந்தர நோயாளிதான். என் நோய்க்கு மருந்தா உன் அன்பு கிடைச்சிருக்கும் போது நிரந்தர நோயாளி இருக்கிறதுல எனக்கு ஆட்சேபம் இல்லை. இங்க வந்ததுக்கு அப்புறம் நல்லாவே பேச கத்துக்கிட்டீங்க. காதலிக்கிறவன் முதல்ல நல்லா வர்ணிக்க கத்துக்கிறான், தோல்வி அடைஞ்சிட்டா நான் வாழ்க்கையை கத்துக்கிறான். ஆனா எனக்கு அந்த நிலைமை வரான்னு நினைக்கிறேன். ஏங்க அப்படி எல்லாம் பேசுறீங்க? இது வரைக்கும் பல தோல்விகளை சந்திச்சது உண்டு. எந்த தோல்வியும் தாங்கிக்கலாம், ஆனா காதல் தோல்விக்கு மட்டும் மருந்தே கிடையாது. அந்த தோல்விக்கு அந்த காதலே மருந்துன்னு திருவள்ளுவரே சொல்லியிருக்காரு. என்னடா காதல் நோயின்னு திருவள்ளுவரை பத்தி பேசிக்கிட்டு இருக்கீங்க? இப்பெல்லாம் பஸ்லயே திருக்குறளை அழிச்சிட்டு காப்பர் டீ, குடும்ப கட்டுப்பாடு போன்ற விளம்பரத்தை எழுதி வச்சிடறானுங்க. அதை படிக்கிறவன் அதே மூடோட வீட்டுக்கு போறான். ஏடா கூடமா ஆயிருது.
ஏற முடியாத அளவுக்கு பஸ்ல எக்கச்சக்க கூட்டம். என்னடா விஷயம்? எங்கடா வந்த? ஏன் நான் வந்தது உனக்கு தொந்தரவா இருக்கா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நான் வரேன். டேய், நம்ம ஊருக்கு புதுசா இப்ப ஒரு சினிமா டைரக்டர் வந்திருக்கார். நல்ல நல்ல வேஷங்கள்லாம் எனக்கு கொடுத்து என் வாழ்க்கையே டாப்புக்கு மாத்தி காட்டுறேன்னு இருக்கார். அவருக்கும் இந்த ஆஸ்பத்திரிக்கு என்னடா சம்பந்தம்? இப்ப அவர் வாழ்க்கை மாறி இதே ஹாஸ்பிட்டல்ல டாப்ல அட்மிட் ஆயிருக்கார். என்னடாச்சு? என்ன விஷயம்? அதை ஏன்டா கேக்குற? புதுமுகம் தேவைன்னு பத்திரிக்கையில விளம்பரத்தை கொடுத்திருக்காரு. அதை பார்த்துட்டு நூத்துக்கணக்கான பேர் அவர் அப்ரோச் பண்ணிருக்காங்க. எல்லாத்திட்டையும் நீதான் ஹீரோ நீதான் ஹீரோன்னு பணத்தை வாங்கியிருக்காரு. பணம் கொடுத்தவங்க தொல்லை பண்ணிட்டே இருந்திருக்காங்க. சரி போனா போகுது அப்படின்ட்டு கண் துடைப்புக்காக ஷூட்டிங் நடத்தியிருக்காரு. கேமரா வேற பிலிமே இல்லாம விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டாங்க. ஹீரோவா நடிக்க வந்தவங்க எல்லாம் வில்லனா மாறி அங்கங்க பாஞ்சி கட்டுன்னு கட் பண்ணிட்டாங்க. இப்போ அங்கத்துல கட்டு போட்டு கட்டுக்களோட படுத்திருக்காரு டாப் ஃப்ளோர்ல. இந்தாட வர்ற வழியில அம்மன் கோயில்ல சூலாயத்துல குத்தி இருந்தது, ஜூஸ் பிழிஞ்சு சாப்பிடு. ஏதோ நாங்க சாப்பிடுறதுக்கு நீ இங்க வந்து செட் ஆயிட்ட. ஒண்ணும் இல்ல, ஹார்லிக்ஸா? ஐ விட்டமின் தெம்பா இருக்கும். ஐயா பழம். ஐ இங்க பாரு, இந்த ஆஸ்பத்திரி டாக்டர்களை பத்தி நான் ரொம்ப கேள்விப்பட்டிருக்கேன். அவசரப்பட்டு டிஸ்சார்ஜ் ஆயிராத. இன்னும் 10-15 நாளைக்கு எங்க வயிற்று பழப்பு ஓடணும். இங்கேயே இருந்து மெதுவா வா. என்ன வரட்டுமா? அதை நீ எடுத்துக்கூட. என்ன பிரபு ஒரு மாதிரியா இருக்கீங்க? ஒண்ணும் இல்ல ஆஷா, வாழ்க்கையில நடந்தாவது நல்லா இருக்கணும், இல்ல இனிமே நடக்க போறதாவது நல்லா இருக்கணுங்கிற நம்பிக்கையாக இருக்கணும். இது ரெண்டும் இல்லாத வாழ்க்கை இருக்கே. தன்னம்பிக்கையை பத்தி நீங்க எல்லாருக்கும் சொல்வீங்க. இப்ப நீங்களே நம்பிக்கை இல்லாம பேசினா எப்படி? காலம் வரும்போது உங்க திறமை இந்த உலகத்துக்கு தெரியும். என்னதான் தன்னம்பிக்கை இருந்தாலும் சில நேரங்களில் வாழ்க்கையை வெறுத்து போகுது. ஒன்னு சந்திச்சதுக்கு அப்புறம் தான் எனக்கு வாழணுங்கிற ஆசையே வந்திருக்கு. கூடிய சீக்கிரம் எனக்கு ஒரு வேலை கிடைச்சிடும். உன்னை நிச்சயமா கல்யாணம் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு சீக்கிரமா வேலை கிடைக்கும். நம்ம கல்யாணம் சீக்கிரமா நடக்கும். நம்பிக்கையோட இருங்க. சந்தோஷமா இருக்க வேண்டிய நேரத்துல உன்னை சங்கடப்படுத்திக்கிட்டு இருக்கேன். ஆஷா, உன்னுடைய பிறந்த நாளுக்காக என்னுடைய gift. Many happy returns of the day. Thank you. It's a novel gift. Thank you. இந்த நீதி தேவதை பொம்மைக்கு பல காரணங்கள் சொல்லுவாங்க. என்ன பொறுத்த வரைக்கும் இது ஒரு காதல் தேவதை. இதோட கண்கள் கட்டப்பட்டதுக்கு காரணம் தெரியுமா? காதலுக்கு கண்கள் இல்லைங்கிறதுக்காக தான். இது கையில இருக்கிற தராசு காதலுக்கு என்னைக்குமே ஏற்றத்தாழ்வு இல்லைங்கிறதுக்காக தான். எப்படி? வாடா வா, உன் கும்பலுக்காக தான் உட்கார்ந்துருக்கேன். சார், எப்ப சார் வந்தீங்க? நான் காலையிலேயே வந்துட்டேன்டா. இத பாத்தியா? மத்தியானம் சாப்பாடு, 4 மணிக்கு டீ, ராத்திரிக்கு டிஃபன். இது தண்ணி. அந்த தண்ணி இல்லடா, குடிக்கிற தண்ணி. படுக்கிறதுக்கு படுக்க. பாவி வந்துட்டானே. சார், நீங்க காமதேனு மாதிரி உங்ககிட்ட இருந்து பால் ஒண்ணுதான் கறக்க முடியாது. எங்க பசி எரிஞ்சு எல்லாத்தையுமே கொண்டு வந்திருக்கீங்களே, நாங்க உங்களுக்கு என்ன சார் கொடுக்க போறோம்? என்னோட 6 மாசத்து வாடகை பாக்கி ஒழுங்கா கொடுத்துருங்க. காலையில வந்தா இருக்கிறது இல்ல, ராத்திரி வந்தா பார்க்க முடியல. அதான் ஒரு முடிவா சாப்பாடு படுக்கையோட இங்க வந்து நான் தங்கிட்டேன். இது வந்து 3 நாளானாலும் வாடகை பாக்கிய வசூல் பண்ணாம இந்த இடத்தை விட்டு நான் அசைய மாட்டேன். இது சத்தியம், உறுதி, சொல்லிட்டேன். என்னடா இது கோர்ட்ல அடிக்கிற மாதிரி அடிக்கிறாரு? ராவ் சார், கொஞ்சம் பொறுத்துங்க, அடுத்த மாதம் சேர்த்து கொடுத்துறேன். இது வரைக்கும் பொறுத்தது போறோம். ஒழுங்கா என் வாடகை பாக்கிய கொடுத்துருங்க. இல்ல இல்லை என்றால் பொங்கி எழுவீரோ? நீர் என்ன எங்கள் வீட்டு சுவர்களுக்கு சுண்ணாம்பு அடித்தாயா? இல்லை என்றால் எங்கள் வீட்டு தண்ணீர் பிரச்சனையை தீர்த்து வைத்தாயா? இரவில் எங்களோடு கொஞ்சி விளையாடும் கொசுக்களுக்கு ரத்த தானம் கொடுத்தாயா? நீ என்ன மாமானா மச்சானா? யாரிடம் கேட்கிறாய் வாடகை? எதற்கு கேட்கிறாய் வாடகை? அடே யார பாத்திர டேங்கற? புடிடா, நல்லா புடிடா. சார் சார், தப்பா எடுக்காதீங்க சார். அவன் சினிமாவுக்கு சான்ஸ் கேட்டாலே, அதனால தான் அவசரத்துல உணர்ச்சி வசப்பட்டு கொட்டிட்டான். பூ சினிமாக்கார பசங்க, உங்களுக்கு வீடு கொடுத்ததே தப்புடா. துப்பி விட்டாயே துன்மார்க்கா. ஹவுஸ் போனா நன்றாக என்னை பார். முடியாதுடா. முடியாதுன்னீங்கன்னா எப்படி சார்? சார் ப்ளீஸ் சார், இன்னைக்கு இல்லைன்னா என்னைக்காவது ஒரு நாள் நான் நிச்சயம் பம்பர் ஸ்டாரா வந்துருவேன். அப்புறம் இந்த காலனியவே விலைக்கு வாங்கிடுவேன். பம்பர் ஸ்டார் ஒருவேளை வந்தாலும் வந்துருவானோ? அதுக்கப்புறம் உங்க டைமே மாறிடும் சார். என் வாட்சி இதை வித்தே வாடகை கொடுக்கலாம் பாக்குறியா? டேய் சும்மா இருடா. யார பாத்திரா சும்மா இருறாங்கற? அவன் என்ன சொன்னான் சார்? சரி ராவ் சார்,
ப்ளீஸ் இன்னும் ஒரு மாசம் பொறுத்துங்க, உங்க வாடகை நான் சேர்த்தே கொடுத்துறேன். தம்பி, உனக்காகத்தான் நான் இவ்வளவு நாள் நான் சும்மா இருந்தேன். நீங்க என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது. இந்த மாசம் நான் மேல் பூட்டு போட்டுட்டேன். அடுத்த மாசம் பூட்டே போட மாட்டேன். கதவை திறந்தே வச்சிருவீங்களா? இல்ல, சீலே வச்சிருவேன். வாம்மா. சார் தந்தி. ஆ? யாருப்பா? மாசலாமணிங்கிற ஏன் பேருக்கா? மெட்ராஸ்ல இருந்து சினிமாவில் நடிக்கிறதுக்காக யாராவது டைரக்டர்கள் கூப்பிட்டுருப்பாங்க. ஐயோ தம்பி, உங்க வீட்டுல யாராவது சீரியஸா? போயா, பாட்டி செத்தாலும் சொத்தெல்லாம் எனக்கு தான். யாருக்கு? இங்க பிரபு யாரு? நான் தான், கொடுங்க. அவருக்கு வந்தாலும் எனக்கு வந்தாலும் ஒண்ணுதான். அவருக்கு வந்திருக்கு அலையாதரா. போயா, அவசரம் பிடிச்ச மாதிரி துண்டை கீழே போடும் முதல்ல. சார் சார் சந்தி வந்தாலும் சொல்லிடுறீங்க, மணி ஆர்டர் வந்தாலும் சொல்லிடுறீங்க. என்னையா? ஒரு 5 ரூபா கொடுங்க. வெக்கத்தை விட்டு உன்ட்ட கேட்கறேன். ஒரு 3 ரூபா இருந்தா கொடு. அடுத்த தடவை மணி ஆர்டர் வரும்போது 8 சேர்த்து கொடுத்துறேன். பணம்னு கேட்ட உடனே பறந்துட்டான். அங்கிள் சீரியஸ் ஸ்டார்ட் இமிடியட்லி. டேய், உங்க மாமா சீரியஸா இருக்காராம். அதுவும் அட்ரஸ் தேடி கண்டுபிடிச்சு கொடுத்துருக்காங்க. சாகர நேரத்துல பாய்ச்சி தந்துடுறா போல இருக்கு. செஞ்சதெல்லாம் மறந்துட்டாரு. கிழிச்சு போடுறாத. தம்பி, 1000 தான் இருந்தாலும் தாய் மாமா சீரியஸ்ன்னு தள்ளி வந்திருப்பாரு. எனக்கு மனசே கேட்கல. நீ போய் பார்க்கறதா நல்லது. போப்பா. ஆமாண்டா, கடைசி நேரத்துல உங்க மாமா போய் பார்த்தா பணம் கொடுப்பாருடா. நமக்கு 4 விஷயத்துக்கு பிரயோஜனப்படும். ஆமாங்க, அதான் நல்லது. தப்பு செஞ்சவங்களை தண்டிக்கிறதுக்கு கடவுள் இருக்காரு. நீங்க மனுஷனா நடந்துக்கங்க. உடனே புறப்படுங்க. புறப்படணும், புறப்படலாம். ஆனா புறப்படுறதுங்கிறது புறப்பட்டும் புறப்படலாம், ஆனா புறப்படாமலும் புறப்படலாம். பேங்க் இன்னைக்கு லீவ் விட்டானுங்க. அதான் என்ன பண்றதுன்னு தெரில. அது புறப்படலாம், அது பேங்க்ல புறப்பட்டு அதான் ப்ராப்ளமே.